வேலன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ரத்தினவேல் முன்னாடி வந்து தாலி வந்து மாசா வந்து கட்டுறாங்க. ஐயா நான் உங்களுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கேங்கிற மாரி வேலன் வந்து மனசுல வந்து நினைக்கிறாங்க. வேற லெவல்ல மாசா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. கல்யாண மண்டபத்துல வந்து அப்படியே வந்து 2 ஜோடிகளும் வந்து உட்கார்றாங்க. கடைசி நேரத்துல வந்து நம்ப வேலன் வந்து ஏதாவது ஒரு திட்டம் போட்டுற போறான். தடுத்தரணும்டா அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா வந்து ஜானகி அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்கலாம். அப்பன்னு பார்த்து நம்ப முத்தையா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சோன்னு வந்து அப்படியே வந்து கட்டை வந்து அவுத்து விட்றாங்க. அம்மா இங்கே என்னென்னமோ நடக்குதுமா அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயம் வந்து வள்ளி கழுத்தில் வேலன் வந்து தாலி கட்டணும், கட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதை நான் கண் எதிராக பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வராங்க. நம்ம ரத்தினவேல் வந்து 2 ஜோடிங்களுக்கும் வந்து ஒரே நேரத்தில் வந்து கல்யாணம் நடக்கணும்னு ஆண்டவனே வந்து யோசிச்சிருக்காங்க போல இருக்குன்னு ரத்தினவேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வேலன் வந்து அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க. உடனே ஐயா கிட்ட வந்து ஆசீர்வாதம் கண்டிப்பாக வந்து வாங்கணும். தாலி கட்டினதுக்கப்புறம் நம்மளால் ஆசீர்வாதம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஐயா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, அதை வந்து நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. என்னடா இந்த நேரத்தில் என்னடா ஆசைங்கிற மாதிரி தர்மலிங்கம் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க. இவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். காலையில் என்றானா ஃபஸ்ட்டு முகூர்த்தத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக வந்து அண்ணன் வந்தால் தான் உண்டுன்னா, இப்போ என்றானா ஆசை இருக்குது நிறைவேற்றணுங்கிறா. ஏய் வேலன் என்கிட்ட தானே கேட்பான், என்ன வேணுமா சொல்லு, எதுவாக இருந்தாலும் வந்து நான் உனக்காக செஞ்சு தரேன். வீடு வாசல் எதுவும் வேணுமா? ஐயா நீங்கள் இருக்கும்போது எனக்கு எதுக்கியா சொத்தெல்லாம், பின்ன இவனுக்கு என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து செம்மையாக வந்து கடுப்பாகிறாங்க. நான் ஐயா கிட்ட பேசுகிறேன், ஐயா என்கிட்ட கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் குறுக்க வரீங்க? தர்மலிங்கம் அமைதியாக இருப்பா, என்ன ஆசை? நான் உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். கல்யாணம் பண்ணுப்பா, பண்ணி முடிச்சான ஆசீர்வாதம் வாங்க. இல்லையா எனக்கு அதுக்கு முன்னாடியே உங்ககிட்டேருந்து ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொன்னேன். சரி வாயா வாயா அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்படியே வந்து வேலன் மட்டும் கீழே இறங்கி வராங்க. நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரத்னவேல் காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கிறாங்க. இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா வந்து வித்தியாசமாக இருக்கேக்கா அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து செமையாக கடுப்பாகிறாங்க. அம்மா என்னம்மா நடக்குது, அவன் செமையாக வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காம்மா, என்னம்மா இங்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வில்லன்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரியாமல் வந்து அப்படியே இருக்காங்க. காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க எல்லாரையும் பார்த்து நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. ரேணுகாவுக்கு வந்து என்ன செய்யணும்னு சுத்தமாக வந்து தெரில. ஜானகி அம்மா இல்லைன்னா நிச்சயம் வந்து நமக்கு சாதகமாக எல்லாமே வந்து நடக்கும்னு தான் நம்ம இப்படியெல்லாம் யோசிச்சு வச்சுருந்தோம். வேலன் ஏதோ தெள்ள தெளிவாக வந்து திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கஞ்சாட மூலியமா வந்து ரேணுகா வந்து பேசுகிறாங்க வேதநாயகி கிட்ட. சரி நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் அப்பன்னு பார்த்து, ஐயா நான் ஒன்றே ஒன்று கேட்பேன், இப்போ என்னடா உனக்கு வேணும்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, ஐயா நான் கேட்குறேன், நான் எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நம்புவேன்டா, நீ எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அக்கா இவன் என்னமோ ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டாங்க்கா, இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மாசா வந்து சபையில் வந்து உட்காடுறாங்க. அந்த இடத்துல நம்ம வேலன், சரி தெரிஞ்சு போச்சு, என்னமோ ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, கடவுளே நமக்கு சாதகமாக வந்து நடக்கணும், என் கழுத்தில் வந்து ரஞ்சித் தான் தாலி கட்டணுங்கிற மாதிரி வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து, ஐயா என்னோட ஆசையை வந்து காதில் வந்து சொல்லியிருந்தேனே அதை செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வேலன் முன்னாடியே வந்து உடனே சரிப்பா ஐயரே தாலி எடுத்து அவன்கிட்ட முதல்ல வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா ஃபஸ்ட்டு வந்து ரஞ்சித் கல்யாணம் நடக்கட்டும்ண்ணே, அடுத்தது வேலன் கல்யாணம் நடக்கட்டும். இல்லைப்பா அவன் தான்ப்பா ஃபஸ்ட்டு தாலி கட்டணும்னு என்கிட்ட வந்து கேட்டிருந்தான், அதனால தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ரத்னவேலு. வேதநாயகி வந்து அது சரி வராதுப்பா, நம்ம பொண்ணு கல்யாணம் தான் ஃபஸ்ட்டு வந்து நடக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன ரேணுகா நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்களா உங்கள் குடும்ப சார்பாக அப்படின்னு சொல்லி முத்தையா வந்து அவங்க குடும்பத்தை வந்து பேச வைக்கிறதுக்காக வந்து சொல்கிறாங்க. என்னையா எதுவாக இருந்தால் நான் 2 கல்யாணமும் வந்து நடக்க போகுது, என் தங்கச்சி கல்யாணத்தை முதல்ல வந்து நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லி கார்த்திலேருந்து எல்லாம் பேசினோன்னே, டேய் இப்போ தாண்டா நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்க, இவ்வளோ நேரம் வந்து சிங்க் இல்லாமையே பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்காக இப்போயாவது பேசணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் அண்ணன் வேற என்ன இப்படி வந்து நிலமை தெரியாமல் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. இவன் கையில் எடுத்தோன்னே தாலி வந்துச்சுன்னா இவன் பாட்டுக்கும் வள்ளி கழுத்தில் வந்து கட்டிட்டானா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி நம்ம தாலி கட்ட வேலையை ஆரம்பிச்சிடலாம், மந்திரத்தை சொல்லுங்க, இதுக்காக தானே எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வேலன். அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே வந்து தாலி கட்டுறதுக்கு வந்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஜானகியமாக வந்துடுறாங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடி நான் வந்து வள்ளி கழுத்தில் தான் தாலி வந்து கட்டப்போகுது, இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் முன்கூட்டியே வந்து திட்டம் போட்டு வச்சுட்டோம், ரத்தனவேல் எடுத்தோன்னே வந்து நம்ம வேலன் கையில் வந்து தாலி வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயா இந்த தாலியை வந்து நீங்கள் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி தாங்கய்யா, என்னப்பா உனக்கு இன்னமும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது, நல்லா இருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரத்தனவேல் பாண்டியன் கையாலேயே வந்து திருப்பி அந்த தாலியை வந்து வாங்கிக்கிறாங்க. வாங்கி முடித்தோன்னே, கடவுளே நல்லபடியாக வந்து தாலி கட்டணும், எல்லா பிரச்சனையும் வந்து தீரணும்னு சொல்லி சாமி வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க.
ஏன்பா சீக்கிரம் தாலி கட்டுப்பா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து சொல்கிறாங்க. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சரி கட்டிட்டா போச்சு, மந்திரத்தை சொல்லுங்கள், இப்போ பாருங்கள் எப்படி கட்டுறேங்கிற பேர்லன்னு சொல்லி அந்த இடத்துல முத்தையாவும் சரி அங்கே இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு புகை வர மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாங்க போல இருக்குது. வள்ளி கழுத்தில் டக்கு டக்குன்னு வந்து 3 முடிச்சு வந்து போடுறாங்க அந்த இடத்துல. சரிப்பான்னு சொல்லி எல்லாரும் வந்து அச்சதையை வந்து போடுறாங்க. எப்படியோ ரேணுகா கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரேணுகா வந்து இந்த பக்கம் யோசிக்கிறாங்க, என்னடா அது நம்ம கழுத்தில் வந்து தாலி கட்டின மாதிரியே தெரியலையே, ஆனால் அச்சதையெல்லாம் வந்து போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் புகை வந்து போகுது. வள்ளி கழுத்தில் தாலி கட்டின விஷயத்த வந்து நம்ம ரத்னவேல் பாண்டியன்லேருந்து எல்லாரும் வந்து பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும் எது சொல்லணும்னு சுத்தமாக வந்து புரியவே இல்லை. தூக்கி வாரி போடுற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து வேறு லெவலில் மாசாக வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.